சேலம் மாவட்டம் மேட்டூரில் கூட்டு குழாய் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் பல இடங்களில் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தண்ணீர் அந்த கோடையை சமாளிக்க தேவையான தண்ணீரின்றி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இப்போ தற்போது மேட்டூர் அணையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 53 அடி அளவுக்கு தண்ணீர் இருக்குது. நீர் இருப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 19.42 TMC அளவுக்கு தான் தண்ணீர் இருப்பு இருக்குது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கக்கூடிய வினாடிக்கு 1400 கன அடி தண்ணீர் பொதுமக்களுக்கு நிலத்தடி நீர் மேம்பாடு உள்ளிட்ட தேவைகளுக்காகவும், அதே போன்று டெல்டா மாவட்டம் வரை உள்ள மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்டம் வரை உள்ள கரையோர பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் 155 குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக நாள் ஒன்றுக்கு 1707 கன லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதாவது நாள் ஒன்றுக்கு 1.5 TMC அப்படிங்கிற அளவுக்கு தண்ணீர் திறந்தால் மட்டும், மேட்டூர் அணையிலிருந்து திறந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களுக்கு தேவையான தண்ணீரை நம்ம கொடுக்க முடியும். ஆனால் தற்பொழுது மேட்டூர் அணையில் 19.42 TMC அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருப்பு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக குடிநீர் நீரேற்று திட்டங்களுக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மீன் வளர்ப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக தண்ணீர் தேவைப்படுகிறது. அதன் காரணமாக இப்போ மேட்டூர் அணையிலிருந்து நாள் ஒன்றுக்கு 1.50 TMC தண்ணீர் திறக்க வேண்டிய நிலையில் தற்பொழுது நீர் இருப்பு மிகவும் குறைவாக இருக்கிறதுனால இப்போ நாள் ஒன்றுக்கு 0.13 TMC அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச தண்ணீர் மட்டும் தான் தற்பொழுது காவிரியில் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் குடிநீர் நீரேற்று திட்டங்களுக்கு தேவையான தண்ணீர் வழங்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ இங்கே சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த தொட்டில்பட்டி பகுதியிலிருந்து காவிரி கரையோர பகுதியில் வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், காடையாம்பட்டி, ஆத்தூர் தனி குடிநீர் திட்டம், அதே மாதிரி சேலம் தனி குடிநீர் திட்டம் அப்படிங்கிற மொத்தம் 11 குடிநீர் திட்டங்கள் இருக்குது. இப்போ இந்த திட்டங்களுக்கெல்லாம் தேவையான தண்ணீர் மேட்டூர் அணையிலேருந்து கிடைக்குமா அப்படின்னா இப்போ அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னு கேட்டால் இப்போ மேட்டூர் அணையில் தண்ணீரோட இருப்பு குறைவாக இருக்கிறதுனால இப்போ குடிநீர் நீர் திட்டங்களுக்கு தண்ணீர் முழு அளவில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு வருகிறது. அதே போன்று கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இப்போ மேட்டூர் அணைந்து திறக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச தண்ணீரும் தற்பொழுது நீரேற்று திட்டங்கள் மூலமாக அனுப்பப்படுது. இந்த நீரேற்று திட்டங்கள் மூலமா ராட்சத குழாய்கள் மூலமாக அனுப்பப்படும் பொழுது அந்த குடிநீர் குழாய்கள் பலகீனம் அடைஞ்சிருக்கனால ஆங்காங்கே வெடிப்பு ஏற்பட்டு சாலைகளை பிளந்து கொண்டு தண்ணீர் பெருக்கெடுத்து சாலையில் ஓடக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தற்பொழுது காணல் நீருக்கு இரையாகி வரக்கூடிய, அதாவது உணவாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தென்பட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணீர் குடிநீர் குழாயில் ஏற்படக்கூடிய உடைப்பின் காரணமாக குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணீர் கிடைக்காதனால பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை ஈடுபட்டு வராங்க. அதே மாதிரி தண்ணீருக்காக இந்த சுட்டெரிக்கும் வெயிலையும் கூட பொருட்படுத்தாமல் அவங்க நெடுந்தூரம் சென்று காலி குடங்கள் சென்று தண்ணீர் எடுத்து வரக்கூடிய ஒரு அவல நிலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. விரைவில் இந்த குடிநீர் திட்டங்களை முறையாக பராமரிக்கணும். இப்போ மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை அனைவருக்கும் பகிர்ந்து இந்த கோடையிலிருந்து மக்கள் தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் திறக்கணும் அப்படிங்கிறதும் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மேட்டூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் பாலகிருஷ்ணன்.